நான் உங்கள் ஆர்த்தி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஆர்த்தி கணேஷ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் வந்துருச்சு. ஸோ இந்த குளிர்காலத்தில் உங்களுக்கு ஸ்கின்னை பாதுகாக்கணும், ஹேரை பாதுகாக்கணும், ஓவரால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு 5 ரெமெடியோடு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெமெடி குர்குமின் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளில் தான் குர்குமின் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மஞ்சளை காலையில் ஏந்திரிச்சதும் இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாலில் மஞ்சள் பொடியை போட்டு அதை லைட்டாக கலக்கிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு குடித்தா த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த வின்டரில் உங்களுக்கு கன்ஃபார்மாக கோல்டே வராது. அதுக்கு நான் கேரண்டி. ஐயோ எனக்கு பால் பிடிக்காது, நான் டைரியே குடிக்க மாட்டேன், அதனால் பாலில் இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டு குடிக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கவலையே படாதீங்க. பால் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை போட்டு கலந்து அதில் கொஞ்சம் ஹனியை போட்டு கலந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் கழிஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுவே ஒரு கிளாஸ் பால் குடித்ததுக்கான எஃபெக்டை உங்களுக்கு கொடுக்கும். நம்புறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, ஆனால் அதுதான் உண்மை. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் சூப்பர் டிப் நம்பர் 1. இப்போது டிப் நம்பர் 2. இது இன்னும் ரொம்ப ஈஸிங்க. என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மழை காலத்தில் தலையில் எண்ணெய்லாம் வச்சு குளிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் அது தப்பு. லைட்டாக எண்ணெயை சூடு பண்ணி நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறது அது பண்ணக்கூடாது. காலையில் குளிக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி லைட்டாக எண்ணெயை சூடு பண்ணிட்டு தலையில் நல்லா தடவிட்டு உடம்பெல்லாம் தடவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிஞ்சு குளிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஸ்கின் ட்ரையே ஆகாது, ஹேர் ட்ரை ஆகாது, ஹேரில் ஸ்கேல்ப் இல்லை, அதில் பொடுகு வராது, எதுவுமே வராது. அவ்வளோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் ஃபுல் டே உங்களுக்கு அந்த ஃபேஸ்லேயும் அந்த க்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆயிலும் வின்டரும் அவ்வளோ க்ளோஸ். ஸோ அதனால் இந்த செகண்ட் ரெமெடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் நீங்களே எழுதுவீங்க பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 3. இந்த வின்டரில் நீங்கள் கண்டிப்பாக 6 to 8 glasses ஆஃப் வாட்டர் குடிச்சே ஆகணும். நமக்கு வின்டர் காலத்தில் நிறையா தண்ணி தாகம் எடுக்காது. ஆமாம். அண்டு இந்த வின்டர் காலத்தில் அடிக்கடி நம்ம தண்ணி குடித்தோன்னா நமக்கு எங்கே சுசு போகணுமோ அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் 6 to 8 glasses ஆஃப் வாட்டர் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் அந்த 6 to 8 glasses ஆஃப் வாட்டர் குடிக்கிறீங்க இல்லையா, அதை லூக் வார்ம் வாட்டராக குடிக்கிறது தான் இன்னும் சிறப்பு. ஏன்னா வின்டர் சீசனில் லூக் வார்ம் வாட்டர் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபீவர் எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் டஸ்ட் அலர்ஜியோ இல்லை இந்த கோல்டால் வெளியிலேருந்து வர கெஸ்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட ஷூஸில் இல்லைனா அவங்களோட செருப்பில் வர அந்த ஈரத்தன்மை வீட்டில் இருக்கிறதுனாலையோ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் பரவிடுமோ அப்படின்னு நினைக்கவும் பயப்படவும் தேவையில்லை. ஸோ ஹாட் வாட்டர் கண்டிப்பாக, ஹாட்னால் ரொம்ப ஹாட்டாக குடிக்காதீங்க, ஒரு லூக் வார்ம் வாட்டரை 6 to 8 glasses ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிங்க. இப்போது டிப் நம்பர் 4. இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது சீசனல் ஃப்ரூட்ஸ். அந்தந்த சீசனுக்கு கடவுள் அந்தந்த ஃப்ரூட்ஸை கொடுப்பார். அதை என்னதுக்கு இந்த சீசனில் இதை சாப்பிட்டா, ஐயோ இந்த சீசனில் இதை சாப்பிட்டா குளிர் வந்துடும், ஜுரம் வந்துடும் அப்படிலாம் நினைக்காம இந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட் பாப்புலராக இருக்கோ அந்த ஃப்ரூட்டை சாப்பிடுங்க. 2வது, மஞ்சள் பொடியை கண்டிப்பாக நிறையா அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு 3 பிஞ்சுக்கு மேலே ஒரு நாள் சேர்த்துக்கக்கூடாது. 3வது, நிறைய கீரை வகைகள் சாப்பிட்லாம். அண்ட் 4வது, முக்கியமாக நீங்கள் சாப்பிட வேண்டியது நட்ஸ், பெர்ரிஸ் இதெல்லாமே. அண்ட் 5வது, முக்கியமாக நீங்கள் சாப்பிட வேண்டியது ஜாகரி. ஆமாங்க, வெல்லம் கலந்து நீங்கள் சுகருக்கு சப்ஸ்டியூட்டாக வெல்லம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குளிர்காலத்தில் உங்களுக்கு சுகரும் ஜாஸ்தி ஆகாமல், ஏன்னா நம்ம நிறையா மழை பெய்யுதுன்றதுனால வாக்கிங் போகாமல் இருப்போம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறையா ஜிம்முக்கு அங்கெல்லாம் போகாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்வெட்டிங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நேச்சுரல் சுகர் தான் ஜாகரி. இது நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது ரொம்ப நல்லது. ஸோ இந்த 5 ஃபுட்டும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக மழை வருது, பஜ்ஜி போண்டா பக்கோடா சாப்பிட்லாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஆயில் நீடிக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது டிப் நம்பர் 5. இந்த டிப் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா டிப்பை விட. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வின்டர் சீசனில் நிறையா தூங்கணும். ஸோ ஒரு 8 மணி நேரம் நல்லா தூக்கம், அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும். நம்ம ஃபேஸு, நம்ம ஹேரு, நம்ம ஸ்கின்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா இழுத்து போத்திட்டு நல்லா தூங்குங்க. மழை இடி எது வந்தாலும் ஓகே அப்படின்னு இதுதான் சான்ஸு, நல்லா படுத்து தூங்குங்க. ஸோ இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வின்டர் முடிஞ்சு உங்களை எல்லோரும் பார்க்கும்போது நீங்கள் என்னவோ பண்ணியிருக்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள்
சூப்பராக ஃப்ரெஷ்ஷிங்காக நீங்கள் வந்து ஸ்கின்லேருந்து ஹெல்த்திலேருந்து அண்ட் ஹேர்லேருந்து எல்லாமே க்ளோயிங்காக நீங்கள் ஒரு சூப்பரான அவுட்புட்டாக இருப்பீங்க. இதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ. இந்த டிப்பில் எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா. தேங்க்யூ. பாய். லவ் யூ ஆல். பாய்.